இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இந்த வீடியோல நம்ம ஈரான் அதிபர் மரணம் அப்படிங்கிறது கொலையா இல்ல விபத்தாலதான் ஏற்பட்டுச்சா அந்த மரணம் அப்படிங்கிறதை பத்தி பார்க்கலாம். அதை பற்றியான சில தகவல்கள் வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தா இதுதான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஏன்னா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவர்களே இறந்திருக்காங்க அப்படிங்கும் போது அதை விட பெருசு என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு இதுதான் வந்து பேசப்பட்டிருக்கு. ஈரான்ல இதுக்கு முன்னாடி நிறைய வந்து தாக்குதல்கள் நடந்திருக்கலாம், வெடிகுண்டு விபத்தெல்லாம் நடந்திருக்கலாம், இறந்திருக்கலாம். பொதுமக்கள் இறக்குறதுக்கும் ஒரு தலைவரே வந்து இறக்குறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்படி வந்து ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரே இறந்திருக்காங்கிறது வந்து பெரும் சர்ச்சையும் கேள்வியும் உண்டாக்கியிருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயமே பார்த்தா அஜர்பைஜான்ல வந்து இது நடந்திருக்குங்கிறது தான். ஏன்னா அஜர்பைஜானுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல உறவு இருக்கு. அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் பார்த்தா ஓரளவுக்கு தான் வந்து ஒரு உறவு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து ஈரான் வந்து பிராந்தியத்துடைய அமைதியை நோக்கி அவங்கள்ட்ட ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய உதவியோட 2 அணைகள், ஒண்ணு கிடையாது 2 அணைகள் வந்து என்ன பண்ணாங்க அஜர்பைஜானுடைய அந்த எல்லையில எல்லாம் வந்து கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட குவிஸ் கலசி அண்ட் கோடஃபரேன் இந்த 2 அணைகளை தான் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அதனுடைய திறப்பு விழாக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுக்குதான் என்ன பண்ணிருக்காங்க 3 ஹெலிகாப்டர்ல ஈரான்ல இருந்து வந்திருக்காங்க. 2 நாட்டுல இருந்துமே கலந்து கொள்றாங்க முக்கியமான ஆட்கள். அப்ப இவங்க 3 ஹெலிகாப்டர்ல வந்தவங்க வந்துட்டு கலந்து கொண்டு அங்க வந்து உரையெல்லாம் நிகழ்த்தி முடிச்சுட்டு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுச்சு. 2 அணையும் திறந்து வச்சுட்டாங்க. அந்த டேமை திறந்து வச்சுட்டா திரும்பி வந்து கிளம்பி போறத வேலை. இப்ப திரும்பி கிளம்பி போறாங்க. 3 ஹெலிகாப்டர்ல கிளம்பி போறாங்க. அதுல ஒரு ஹெலிகாப்டர்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஜனாதிபதி ரைசி அவர்கள் இருக்காங்க. ரைசி கூடயே யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜனாதிபதியுடைய பாடி கார்டு எப்பவுமே கூட தான் இருப்பாங்க. அது இல்லாம வந்து செக்யூரிட்டி, ஈரானுடைய செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு இதுடைய தலைமையாக இருக்கக்கூடியவரும் வந்து பயணிக்கிறாரு. இன்னும் வந்து ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய ப்ரொவிஸா இருக்கக்கூடியவரும் வந்து ஹக்கீம் அப்படிங்கக்கூடியவரும் வந்து பயணம் செய்திருக்காரு. அது இல்லாம பைலட்டு, கோ பைலட்டு, க்ரூ சீஃப்னு சொல்லிட்டு ஒரு 9 பேர் வந்து பயணம் செய்திருக்காங்க ஒரே ஹெலிகாப்டர்ல. அந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் இப்ப மிஸ்ஸிங். மிச்சம் 2 வந்து சேஃபா லேண்ட் ஆயிருச்சு. அதுல எந்த ஒரு விபத்தும் ஏற்படல. அதுல இருந்தவங்களாம் சேஃபு. ஆனா இதுல இருந்தவங்க தான் வந்து என்ன இருக்காங்க, எல்லாருமே வந்து இறந்திருக்காங்க. எப்படி 3ல 2 சேஃப் ஆகி 1 மட்டுமே வந்து பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து எழுந்திருக்கு. முதல்ல அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. முதல் அரை மணி நேரத்துக்கு பார்த்தா 3 ஹெலிகாப்டருமே வந்து ஈரான்ல வந்து தொடர்போட தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அங்க வந்து கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும் போது என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் என்ன ஆயிருக்கு, சிக்னல் லாஸ் ஆயிருக்கு, தொடர்புல இல்ல. மிச்சம் 2மே வந்து கம்யூனிகேஷன்ல இருக்காங்க, தொடர்போட தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டவுட் வருது, என்ன இது ஜனாதிபதியுடைய அந்த ஹெலிகாப்டர் மட்டுமே வந்து சிக்னல் லாஸ்ட் ஆயிருக்கும், ஒருவேளை வந்து இது இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமோ, இஸ்ரேல்ல இருந்து அந்த மொசாட் வந்து என்ன பண்ணிருக்கலாம், கடத்தி இருப்பாங்களோ அப்படிங்கக்கூடிய அளவுக்குலாம் சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா திடீர்னு வந்து 2 பேருமே வந்து மிச்ச 2 ஹெலிகாப்டருமே வந்து பார்த்தா அவங்களுக்கு பாடி கார்டு மாதிரியான ஹெலிகாப்டர் தான், அவங்களுடைய பாதுகாப்புக்கு தான் போயிருக்காங்க. அந்த பாதுகாப்புக்கு போனவங்க சேஃபா இருக்கிறாங்க, தொடர்போடு இருக்காங்க. ஆனா வந்து ஜனாதிபதியுடைய ஹெலிகாப்டர் இல்லையே அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுந்துச்சு. முதல் கட்டமாக அதை பத்தி நியூஸ்லயும் வந்துகிட்டே இருந்துச்சு. இது அதனாலதான் முதல் கட்டமாக வரும்போதே இஸ்ரேலுடைய வேலையாக இருக்குமோ, மொசாட் தான் இதை செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கக்கூடிய பேச்செல்லாம் நேற்று ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்ப முதல் கட்டமாக என்ன பண்றாங்க, ஆயத்துல்லா கொமேனி அவர்கள், அவங்கதான் சுப்ரீம் லீடரா இருந்திருக்காங்க. அவங்கதான் சொல்ல போனா வந்து ஜனாதிபதி ரைசி அவர்களை விடவுமே வந்து பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லலாம். அவருடைய தலைமையின் கீழே வந்து ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. அதுல பார்த்தா முக்கியமான அமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய உயர் பதவி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய கண்காணிப்புல இருந்து அந்த ஹெலிகாப்டர் மிஸ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு, அப்ப அவர் சொல்றாரு அந்த சமயத்துல, the president life is at risk அப்படிங்கிறாரு. அதாவது வந்து ஜனாதிபதியுடைய அந்த உயிர் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்ல இருக்குது அப்படிங்கறதை சொன்னதுக்கு அப்புறம் ஊடகங்கள்லாம் இன்னுமே வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒருவேளை இறந்திருப்பாங்களோ, சான்ஸ் இல்லையோ, பிழைத்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லையா, இது அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல பார்த்தா இந்தியாவும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போஸ்ட் போட்டிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம்னு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து நல்லபடியா வந்துடணும் அப்படிங்கக்கூடிய நல்ல செய்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய தரப்புல இருந்து ஆதரவை காட்டியிருக்காங்க. அந்த சமயத்துலதான் என்ன பண்ணியிருந்தாரு, ஈரானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, மோசமான வானிலை காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஜீரோ விசிபிள் இருக்குது, கனமழை பெய்ந்துட்டு இருக்கு. ஜீரோ விசிபிள்னா சுத்தமா கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒரு 5 மீட்டருக்கு ஒரு தடவையே வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இங்க நிக்கிறோம்னா நம்ம கண்ணுக்கு நேரா பார்த்தா ஒரு 5 மீட்டர் தான் தெரியும், அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே வெள்ளையா தெரியும், பனி மூடி இருக்கும். அதாவது அவர் சொல்றாரு ஜீரோ விசிபிள் இருக்கு. அப்படி பனி மூடி இருக்கும்போது நம்ம மேல இருந்து ரெஸ்கியூ டீம்ல போய் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா எப்படி தெரியும்னா, கீழே இருக்கக்கூடிய பனி மட்டும்தான் தெரியும், தரையே தெரியாது. ஃபுல்லா வந்து வெள்ளையா பனியா தெரியறதுனால அந்த பனிக்குள்ள உள்ள ஊடி உருவி என்ன இருக்குது அப்படிங்கறதை பார்க்க முடியாது. பார்த்தா அதுக்கு காத்தும் செமையா வீசி இருக்குது, மழையும் வந்து
ஓயாம பேஞ்சிருக்கு. அதெல்லாம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாருங்க, அந்த விபத்து ஏற்பட்ட பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலை வந்து எப்படி இருக்குமாமா, ரொம்ப தாழ்வாக இருக்குமாமா. அதனாலயும் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. கிளைமேட்டா இருக்குது, மழையா இருக்குது, காத்தா இருக்கு, கண்ணுக்கே தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் தான் அந்த விபத்துக்கு ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லும் போது அப்பவே என்ன ஆயிடுச்சு, இது விபத்து அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, எல்லாருமே ட்ரோன் அனுப்புறாங்க. ட்ரோன் அனுப்பி வந்து எந்த இடத்துல வந்து விமானம் வந்து தரையிறங்கி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க. அந்த சமயத்துல ஈரான் கூட பார்த்தா ஈராக்கு, குவைத்து, கத்தாரு, சவுதி அரேபியா, சிரியா, ரஷ்யா, துருக்கி, யூரோப்பியன் யூனியன் சொல்லி எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. முக்கியமா துருக்கியுடைய ட்ரோன்ல தான் வந்து கண்டுபிடிச்சதாக வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க ட்ரோன் அனுப்புறாங்க, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. அதுல வந்து துருக்கியுடைய ட்ரோன்ல பார்க்கும் போதுதான் தெரியுது, அந்த அடர்ந்த வனப்பகுதியில ஒட்டுமொத்தமா பனியா இருக்கு. பனியா இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மட்டும் கருப்பா தெரியுது. கருப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த ஹீட் வேவ் வந்து கிளம்பி இருக்கோம்ல, இப்ப வந்து கிராஷ் ஆயிருக்கு. அவங்கள பொறுத்தளவுக்கு தரையிறங்கி இருக்குன்னு சொன்னாலும் அங்க போய் வந்து பத்திரம் இல்லாம இதாயிருக்குனாவே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். அவ்வளோ இருட்டுல, அவ்வளோ வந்து ஒண்ணுமே தெரியாதப்ப கீழே இருக்கிறது முழுவதுமே வந்து பாறைகளாக இருக்குது, மலைகளாக இருக்குன்னா அந்த மலைகள்ல மோதி இருக்கும். என்னதான் தரையிறக்கி இருந்தாலும் அது சேஃப்டியா இறக்க முடியாதுங்கிற சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும். ஒரு பதற்றத்தை கிளப்ப வேணாங்கிறக்காகத்தான் முதல் கட்டமா நீங்க வந்து ஏதோ வந்து பொருளை எல்லாம் கலப்பாதீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் 95% வந்து ஆக்சிடென்டா தான் இருக்கும். அதனால பார்க்கும்போது ஏதாவது நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா, விபத்து ஏற்பட்டு வெடிச்சு நெருப்பெல்லாம் எரிஞ்சிச்சுன்னா அந்த நெருப்பு வந்து என்ன ஆகும், அந்த பனியில போகும்போது மேல அதனுடைய புகை வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பார்க்கும்போது அங்க ஹீட் வேவ் ஒரு இடத்துல மட்டும் கிரியேட் ஆகுது, கருப்பா இருக்கு, மற்ற இடமெல்லாம் வெள்ளையா இருக்குது. அதை வைத்து வந்து அந்த இடத்த வந்து லொகேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா வந்து யாருமே உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு ஈரானுடைய தரப்புல இருந்து உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப அங்க பார்க்கும்போது மக்களுடைய மனநிலைங்கிறது நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு ப்ரே பண்ணிட்டு அழுதுகிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து அங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமுமே வந்து தலைவர்கள் இருந்து அவர்களுடைய செயல்களை கொண்டு வந்து விரக்தி அடையக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முக்கியமா அங்க ஹிஜாப் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சு. 6 மாசம் வச்சு செஞ்சிருக்காங்க. அங்க நிறைய பிரச்சனைகள் போயிருக்கு அது சுத்தி. அப்ப ஆட்சியில ரைசி அவர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னால அவர்கள் மீது வெறுப்பு வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்களாம் பட்டாசுலாம் வெடிச்சு சந்தோஷமா கொண்டாடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்திருக்கு. அது இல்லாம நிறைய ஃபேக்கான வீடியோஸ் வருது. முக்கியமா என்ன மாதிரியான ஃபேக் வீடியோஸ் வருதுன்னா, இவங்க வந்து ட்ரோன் வச்சு பாக்குற மாதிரியும், அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதர் வந்து கிளம்பி வந்து போற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஒருவேளை அவருதான் வந்து ஈரானுடைய அதிபரா இருப்பாங்களோ, அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சுலாம் போறாங்க அப்படின்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தா அதிகமான ஃபேக் வீடியோவா தான் இருக்குது. எதுவுமே வந்து ஒரிஜினலா இருக்க மாதிரி இல்லை. அதாவது மனிதர்களே போக முடியல, ரெஸ்கியூ டீமே அங்க போக முடியாம இருக்கும்போது அங்க யாரோ வந்து கிளம்பி போற மாதிரி நடந்து போற மாதிரி தான் வந்து சில விஷயங்கள் பரவி கொண்டு இருக்குது. அதை வச்சுதான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் இறந்திருக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து உறுதிப்படுத்திட்டாங்க 9 பேருமே அங்க இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி உண்மையாலுமே வந்து அங்க மனிதர்கள் எல்லாம் போயிருந்தாங்கன்னா யார் அந்த மனிதர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க விட மாட்டாங்க. அவங்க வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா அதை வந்து ட்ராக் பண்ணுவாங்க, அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து மனிதர்கள் போகக்கூடிய விஷயமே வந்து ஃபேக் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இருக்கு. அதை மீறி இருந்தாலும் ஒரு அனிமல்ஸ் போனா கூட எப்படி இருக்கும், ஏதோ ஒண்ணு தனியா மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் எல்லாம் வந்திருக்குது. இதுல ரொம்ப வந்து எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னவாக அமைந்திருக்குன்னு பார்த்தா, சிரியால இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்குச்சு. அதுக்கு பதிலாக ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலை நேரடியாக தாக்குச்சு. எந்த நாடுமே இஸ்ரேலை இதுவரை நேரடியாக தாக்குச்சு. அப்படி தாக்குனதுக்கு இவங்க பதிலடி கொடுப்பாங்களான்னா, நாங்க யோசிக்கிறோம், நாங்க யோசிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக சொல்லி அதை அப்படி என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு மாதிரி வந்து கொஸ்டின் மார்க்லயே விட்டு வச்சிருந்தாரு. அதனால அவங்களுடைய வேலையா தான் இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்சனை வந்து கிரியேட் பண்ணி விடுறாங்க. இது எல்லாமே பார்த்தா யூகிப்பு தான். எதுவுமே வந்து உறுதியா சொல்ல முடியாது. இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாங்கிற மாதிரி எல்லா கோணத்திலயுமே வந்து என்ன பண்றாங்க, செய்திகளை வெளியிடுறாங்க. ஆனா இதை பத்தி இஸ்ரேல் இன்னும் எதுவுமே சொல்லல. அடுத்து என்ன பேசப்படுதுன்னா, இவரை வந்து இல்லாமலாக்கிட்டு அந்த இடத்துல வந்து மேற்குலகத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இஸ்ரேலு அமெரிக்காவுக்குலாம் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அதிபர் வந்து அங்க ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஏற்கனவே வந்து எஜிப்ட்ல அதான் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து வெஸ்ட் பேங்க்ல அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வரும், அதுக்காகத்தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படியும் இருக்கலாம்னு வந்து யூகிக்கப்படுது. அடுத்து இந்த ஈரானுடைய அணு ஆயுதம் சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. நெத்தன்யாகு வந்து என்னைய தூங்க விடாம பண்றது ஈரானா தான் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதனால வந்து என்ன ஆகுதுன்னு, இந்த நியூக்ளியர் வெப்பன்னால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களா, ஏன்னா அங்க ஏற்கனவே வந்து ஒரு குண்டு தாக்குதல்லாம் பண்ணாங்க, அதுவா இருக்குமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சந்தேகமும் எழுப்பி கொண்டிருக்கு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கே, அதுக்கு யார் சீஃபா இருக்காங்கன்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் தான் இருக்காங்க. அதனால வந்து ரைசி இல்லாட்டினாலும் அந்த ப்ரோக்ராம்ங்கிறது வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. எல்லாத்துக்கு மேல கடைசியா ஒண்ணு சொல்றாங்க, ஈரான் வந்து இன்னுமே வந்து அப்கிரேட் ஆகல,
ஏன்னு பார்த்தா இதுவரையும் அவங்க பயன்படுத்துறது எல்லாமே ரொம்ப பழைய மாடலான ஹெலிகாப்டர் தான். ஒரு போலீஸ் பொதுவா ஹெலிகாப்டர் என்ன பயன்படுத்துவாங்களோ, அதே மாதிரி எமர்ஜென்சி பர்பஸ்க்கு என்ன பயன்படுத்துவாங்களோ, டிராவலுக்கு என்ன பயன்படுத்துவாங்களோ, அதை தான் ஈரானுடைய அதிபர் போறதுக்கும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ விஷயத்துல அப்கிரேட் ஆயிட்டு வராங்க, ஆயுதங்களை எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஹெலிகாப்டர் விஷயத்துல பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய டிராவல் மாதிரி தான் அது இருந்திருக்கு. அதனாலதான் அதுல நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குது, அது பழசா இருந்திருக்குது, போதுமான ஃபெசிலிட்டி கூட அதுல இருந்திருக்காதுன்னு சொல்லப்படுது. ஒரு அதிபருக்கு தகுந்த ஒரு பிரயாணமாக அது அமைந்திருக்காது, அவ்வளவு சேஃப் கிடையாது அப்படிங்கறதை தான் சொல்றாங்க. அவங்க இன்னும் அப்கிரேட் ஆகணும், இந்த மாதிரி அதிபர் லெவல்ல எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் இருந்து கொண்டிருக்குது. இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருந்தும் கூட அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு 17 மணி நேரம் 18 மணி நேரம் கழிச்சுதான் அங்கிருந்த எஞ்சிய பாகங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அத்தனைக்கு ஒரு நாட்டுடைய தலைவருக்கே அப்படிங்கும்போது அப்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது குறைவாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல இப்ப அமெரிக்கா ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்கள பொறுத்தளவுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க பொருளாதார தடை தான் கொண்டு வர பார்த்தோம், ஆளவே இல்லாமலா ஆகணும்னு நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க. இவங்க ஒவ்வொரு தடவையும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்கின போது என்ன சொன்னாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதே அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் இஸ்ரேல் சொன்னாங்க இதுக்கு அமெரிக்காவுக்கு சம்பந்தம் இருக்குன்னாங்க. அதனால அமெரிக்கா அப்படி ஒரு விஷயத்தை சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. இன்னும் அதையும் கூட நேரடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதுவுமே சொல்லல, அமைதி தான் காத்துட்டு இருக்காங்க. நடந்திருக்கக்கூடிய அத்தனையுமே காலநிலை மாற்றத்தின் காரணமாகத்தான் நடந்திருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனாலும் ஏன் அந்த நேரத்துல அப்படி ஒரு டிராவல் எடுத்தாங்க அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வியே இருக்கு. அங்க மழை பெஞ்சிருக்குது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெள்ளம் வந்திருக்குது, அப்படிங்கும் போது திடீர்னு பனி வரக்கூடிய சூழ்நிலை அங்க இருந்திருக்குது. இதெல்லாம் இருந்து கூட ஏன் இவங்க பயணம் எடுத்தாங்க, அது ஒரு பைலட்டுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது. அந்த பைலட் இருக்காரு பாருங்க, அந்த பைலட்டை என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேர் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறதா ஒரு பேரு. அவரு மொசாட்டுடைய உளவாளியா இருக்கலாமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தெல்லாம் சிலர் எழுப்பி கொண்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் தான் சொல்லணும். காசா போர் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி நடந்திருக்கிறது நமக்கு மன வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கு. உண்மையாலுமே காசா போரை கவனித்து வரக்கூடியவர்கள், காசா மக்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதாரண செய்தியாக கடந்து போய்விடவே முடியாது. இந்த செய்தியை நம்ம நேற்று இரவு கேட்டதன் முதல் கொண்டு இந்த நொடி வரையுமே ஒரு விரக்தியை தான் ஏற்படுத்துது. அல்லாஹ்வே போதுமானவன். இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்றது. எந்த ஒரு மனிதர்களையும் நம்பி இங்க யாரும் இல்லை. காசாவும் ஈரானையும் மட்டும் தான் நம்பி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களும் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்காங்க. அல்லாஹ் போதுமானவன். என்றும் உயிருள்ளவனும் நினைத்திருக்கக்கூடிய அவனே இவர்களை காப்பாற்றுவானாக. அதிகமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்க்கலாம்.